Welcome to Story Time. Tamil story for kids. உண்மையான மன்னர் பீர்பால். முகலாய பேரரசர் அக்பரின் அரசவையில் இருந்த 9 நகைகளில் பீர்பாலும் ஒருவர். அவருடைய ஞானமும் புத்திசாலித்தனமும் பேரரசரிடமிருந்து மட்டுமல்ல, ராஜ்யத்தின் மக்களிடமிருந்தும் அவருக்கு மகத்தான மரியாதையை பெற்றது. பீர்பால் தனது கூர்மையான அறிவுத்திறன் மூலம் சிக்கலான பிரச்சனைகள் மற்றும் தகராறுகளை அடிக்கடி தீர்த்து வைப்பார். மேலும் அவரது தீர்வுகள் எப்போதும் நியாயமானதாகவும் இருந்தது. அவரது புகழ் உலகம் முழுவதும் பரவியது. ஈரான் மன்னர் கூட அவரது புத்திசாலித்தனத்தை பற்றி கேள்விப்பட்டார். ராஜா அக்பரின் நண்பராக இருந்தார். மேலும் பீர்பால் மக்கள் சொல்வது போல் புத்திசாலியா என்று பார்க்க ஆர்வமாக இருந்தார். எனவே ஈரான் மன்னர் பீர்பாலை தனது அரண்மனைக்கு அழைத்து அவரது அறிவுத்திறனை சோதிக்கிறார். இருப்பினும் ராஜாவுக்கு ஒரு உள்நோக்கம் இருப்பதை அக்பர் அறிந்திருந்தார். மேலும் பீர்பாலை ஈரானுக்கு அனுப்புவதற்கு முன்பு எச்சரித்தார். பீர்பால் ஈரானுக்கு வந்த நாளில் அரசனின் அமைச்சர் 6 நகல் மன்னர்களை அமைத்தார். அவர்கள் அனைவரும் உண்மையான அரசரைப் போலவே இருந்தனர். அவர்கள் அனைவரும் அரண்மனையில் அமர்ந்தனர். 7 அரசர்களை பார்த்த பீர்பால் உண்மையான அரசர் யார் என்று தெரியாமல் குழம்பி போனார். இருப்பினும் பீர்பால் எளிதில் ஏமாற்றப்படக்கூடியவர் அல்ல. ராஜா தனது புத்திசாலித்தனத்தை சோதிக்க முயற்சிக்கிறார் என்பதை அவர் அறிந்தார். மேலும் அவர் விளையாட முடிவு செய்தார். அவர் நேராக மூல மன்னரிடம் சென்று ஒரு பரிசை வழங்கினார். அரண்மனையில் இருந்த அனைவரும் பீர்பால் நகல்களில் உண்மையான ராஜாவை எப்படி கண்டுபிடித்தார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அசல் மன்னருக்கு கம்பீரம் இருப்பதாகவும் மற்றவர்கள் அசௌகரியமாக இருப்பதாகவும் உண்மையான மன்னரின் முகத்தை அடிக்கடி பார்ப்பதாகவும் பீர்பால் விளக்கினார். இதனாலேயே அவர் அசல் அரசரை தேர்ந்தெடுத்தார். ஈரான் அரசர் பீர்பாலின் புத்திசாலித்தனத்தில் ஈர்க்கப்பட்டு அவரை சோதித்ததற்காக மன்னிப்பு கேட்டார். அன்று முதல் ஈரான் மன்னரும் பீர்பாலும் நல்ல நண்பர்களாகி அவர்கள் தங்கள் ராஜ்யங்களை பற்றி அடிக்கடி கடிதங்களை பரிமாறிக்கொண்டனர். அதனால் பீர்பாலின் புகழ் உலகம் முழுவதும் பரவியது. மேலும் அவர் தனது புத்திசாலித்தனம் மற்றும் புத்திசாலித்தனத்திற்காக வரலாற்றில் ஒரு பிரியமான நபராக இருந்தார். Thanks for watching more stories. Subscribe my channel.